எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கேட்ட வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்தவரே, எண்ணி வாழ்கிறேன். சோர்ந்திட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விடாமல் சோதனை போற்றி வாழ்கிறேன். கேட்ட வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்தவரே, எண்ணி வாழ்கிறேன். சோர்ந்திட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விடாமல் சோதனை போற்றி வாழ்கிறேன். இரவிடாமல் காத்திரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்திரையா. இரவிடாமல் காத்திரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்திரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சங்கீதம் 69:13 வாசனம். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தார்கள். சங்கீதக்காரன் சொல்ற என்ன சொல்றாங்க? அநேக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்.
தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உங்களுடைய ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி. அப்ப அவன் செவி கொடுத்தரணும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பினாலும் உங்களுடைய சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரணும். அதனால அநேக காலத்திலே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரி, நமக்கு ஒரு அனுகூலமான தேவன் வாசல் திறந்திருக்கும் பொழுது, அனுகூலமான காரியங்களை கட்ட நமக்கு செய்திருக்கும் பொழுது, நாம நல்ல அனுகூலமா இருக்கும் பொழுது, இந்த அனுகிரக நேரத்திலே, அந்த அனுகிரக காலத்திலே நாம் தேவனை நோக்கி என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். நாம் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். நமக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, எல்லாம் நமக்கு அனுகூலமா தானே இருக்கு. நம்ம ஆசிரியப்பட்டு தானே இருக்கிறோம். நல்லா நம்ம உயர்வான நிலையில் தானே இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை நல்ல உயர்வான நிலையில் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை நல்லா சம்பாதிக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை நல்லா தானே இருக்கிறாங்க. அப்படின்னு ஒருவேளை நமக்குள்ள ஒரு அந்த மனப்பான்மை இருக்கலாம். அந்த மனப்பான்மை இருக்கலாம். ஆனாலும் நல்ல நாம் சுகபோகமா இருக்கும் பொழுது, நல்ல சுகமா இருக்கும் பொழுது, நம்ம வேடனா இருக்கும் பொழுது, நாம் விண்ணப்பம் பண்ணுவதை நிறுத்தி விடக்கூடாது. நமக்கு என்னன்னு விட்டு விடக்கூடாது. வரட்டும், பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? இப்ப நம்ம சுகமா இருக்கிறோமா? இன்னைக்கு நல்லா இருக்கிறோமா? அப்போ அனுகிரக காலத்திலே எல்லா அனுகூலமும் நமக்கு வாசல்கள்லாம் திறந்து இருக்கும் பொழுது, அது அடைபடுவதற்கு முன்பாக, அந்த ஆசீர்வாதம் நம்ம விட்டு விலகி போறதுக்கு முன்பாக நாம் அதுக்காக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்ன செய்யணும்? அதான் சங்கீதம் நீங்க 32ல 6வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்போது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணைக்கிறார். ஏன்னா உன் பக்கத்துல 1000 பேர் வந்தாலும், உன் வலது பக்கத்துல 14,000 பேர் வரலாம். எல்லா தீங்குகளும் வரலாம். எல்லா சக்திகளும் நம்ம முட்டலாம். வியாதிகள் பொல்லாத அந்த தீய சக்தி வல்லமை நம்மளை வந்து தாக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப பக்தி உள்ளவன் எவனும் என்ன செய்யலாம்? நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்திலே, அந்த அனுகிரகம் கிடைக்கும் காலத்திலே நாம் என்ன செய்யணும்? அந்த பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அதான் யாபேஸ் என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? சாமி, இந்த ஆசீர்வாதம் விட்டு என்ன சொல்றது? ஏன்னா நான் பிறக்கும் போது என் தாய் மிகுந்த எப்படின்னாங்க? மிகுந்த வேதனையோட கொடுத்தாங்க. என் சகோதரர்களுக்குள்ளே நான் மிகுந்த என்னது வேதனையோட நான் பிறந்தேன். ஆனாலும் என் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? என் எல்லைக்கு என்ன செய்யும்? நீங்க பெரிதாக்கும் பொழுது, இன்னும் நீ ஆசீர்வதிக்கும் பொழுது, பெரிதாக்கும் பொழுது, அதை நீங்க என்ன செய்யணும்? வேலையடைங்க சாமி, அது பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது எந்த தீங்கும் என்ன செய்வது? அணுகாதபடிக்கு நீ ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் விட்டு விலகி போகணும். அப்படி நம்ம தேவ பிள்ளைங்க என்ன செய்வோம்? வந்துட்டோம், ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருது, ஏதோ நம்ம கொஞ்சம் பெற்றுக்கொண்டோம், அப்படியே இல்லை. ஹல்லேலூயா. அதை நம்ம பாதுகாக்கிறதுக்காக நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் இழந்து போகக்கூடாது. இன்னைக்கு தேவன் ஒரு சமாதானம் இருக்கிறார், அந்த சமாதானம் இழந்து போகக்கூடாது. இன்னைக்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு அன்புள்ள மக்களை கொடுத்து வச்சிருக்காரு, அன்புள்ள ஜனங்களை கொடுத்து இருக்கிறாரா, அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்திலையும், உதவிகள் நல்ல உதவிகள் கிடைக்கிற காலத்திலையும், நம்ம சுகமாக இருக்கிற காலத்திலையும் நாம் என்ன செய்யணும்? யார் நமக்கு விண்ணப்பம் பண்ணணும்? கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு சகாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், சத்தியத்தை வெளிப்படுத்துவார், நம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். நாம் கேட்பதற்கு தேவன் அவர் செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யறதா இருக்குன்னா, அந்த சகாயம் கிடைக்கும் காலத்திலும், அந்த அனுகிரக காலத்திலையும் யார் நமக்கு விண்ணப்பம் பண்ணணும்? ஆமா, அந்த விண்ணப்பம் பண்றதை நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாளைக்கு போராட்டம் வந்துடும், நாளைக்கு பிரச்சனை வந்துடும், ஹல்லேலூயா. நாளைக்கு பொல்லாத தீய சக்தி நமக்கு எழுப்பிடும். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்பா, ஐயோ அப்பா, தயவுசெய்து சாமி இப்படியாம நெருங்குறீங்க, ஏன் என்னை போட்டு நொறுக்குறீங்க அப்படின்னு அப்பாட்ட போய் நம்ம என்ன சொல்றாரு? அப்ப போய் நிக்க கூடாது. அதான் சொல்றாரு, உனக்கு சகாயம் கிடைக்கா, உனக்கு நன்மை கிடைச்சிருக்கா, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கா, ஒரு சமாதானம் கிடைச்சிருக்கா, நல்ல ஒரு விடுதலை
கிடைச்சிருக்கா, நீ சுகமா இருக்கிறியா, அப்ப நீ யாரா இருக்கிறாரு, அசால்ட்டா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்பயும் அந்த சமாதானம், அந்த ஆசீர்வாதம், அந்த நல்ல அனுகூலமான காரியங்கள் எல்லாம் நமக்கு அனுபவமா இருக்கும்போது, எல்லா சகாயம் நாம் பெற்று கொண்டு இருக்கும்போது அது விட்டு போகாதபடி விலகாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் நாம அவங்க வேண்டுதல் பண்ணணும். தேவன் உங்களுக்கு செவி கொடுங்க, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறார். அவர் நிச்சயமாக ஒரு காரியத்தை அனுபவமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ ஒரு ஜெபிக்கிறார். நியாயாதிபதி 13வது அதிகாரத்துல நீங்க 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, மனோவான் இருக்கிறார். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை என்னிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைகளுக்காக அவன சொல்றாரு, பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக்கிறோம். தன் மனைவி சொல்றேன், தன் மனைவி சொல்றேன், இதை போல நான் பார்த்த ஒரு மனுஷன் வந்தாரு, பார்த்தா இவரு இப்படிலாம் சொல்றாரு, இப்படிலாம் பிள்ளைய வளர்க்கணும்னு சொல்றாரு. திருப்பி என்ன செய்யறாருன்னா, இவரு நம்பல, அது உண்மைன்னு சொன்னா, ஏன்னா இவருக்கு ஒரு குழந்தை கொடுக்க போறோம்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இவருக்கு நான் திருப்பி போறேன் அலையில சொல்லுவாங்க, போய் விண்ணப்பம் வைக்கிறார். அவங்ககிட்ட நீங்க சொன்னது உடனே திருப்பி எங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க வெளிப்படுங்க, நீங்க வாங்க, என்னோட அந்த காரியத்தை சொல்லுங்க அப்படின்னா சரி, போய் திருப்பி போய் வேண்டுதல் பண்றாங்க. அலையில சொல்லுவாங்க, ஒரு காரியங்களுக்காக வீடு வீடு நம்ம என்ன செய்யணும், போய் என்ன செய்யணும், வீடு வேணுமா, ஜெபம் பண்ணு. என் பிள்ளை ஆசீர்வதிக்கணுமா, என் பிள்ளை நல்லா இருக்குமா, ஜெபம் பண்ணு. என் பிள்ளை எப்படி நடக்கணும், ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அவன் பிள்ளைகளை குறித்து உனக்கு என்ன செய்யணும், ஒரு வெளிப்பாடு இருக்கணும், மாம்சமே பேசிக்க கூடாது. அல்லேலூயா. அவன் போய் கேட்கிறான், அந்த மனோவை போய் தன் மனைவி சொன்னதை என்ன செய்யற, கன்ஃபார்ம் பண்ணி திரும்பி கட்டுரை சம்பந்த போய் நிக்கிறான் போய். அல்லேலூயா. நம்ம அதான் சொல்றாரு, செல்வாக்கு முன்பா என்ன செய்யறாரு, ஒரு பெரிய பருவம் இருக்கு, செல்வாக்கு முன்பா நீ என்ன செய்ய, அந்த பருவத்தை பார்த்து சொல்ற, நீ ஏமாத்தணும் அப்படின்னு சொல்ற கையில சொல்லுவோமா. நமக்கு முன்பா ஒரு பருவம் நிற்கும், ஒரு பிரச்சனை நிற்கும். நாம் அது போய் என்ன செய்யறது, போய் மாசத்துல போய் என்ன செய்யறது, போய் முறையிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி அட்டுமனுக்கு சொல்லிக்கிட்டு அட்டு ஒரு நேரம் கேட்டுக்கிட்டு அட்டுமனுக்கு போய் ஆலோசனை கேட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளையை குறித்து தெளிவா காது உணர்ந்திருக்கணும். அல்லேலூயா. உன் பிள்ளையை குறித்த சித்தம் என்ன, உன் பிள்ளையை குறித்த வெளிப்பாடு என்ன, என் பிள்ளை எப்படி இருக்கணும், என் பிள்ளை எப்படி நடக்கணும், என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் நிக்கணும், கேட்கணும். அப்பா சொல்லுங்கப்பா, நீங்க வெளிப்படுங்க, நீங்க காரியத்தை திரும்பி என் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நான் எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளையை பத்தி என்ன காரியம் சொல்லணும், அந்த பிள்ளையை நான் எப்படி நடக்கணும், எப்படி வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளை போல எங்க போயிட்டு அதை பத்தி கண்டு கேட்கணும், நம்ம விட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கணும், பெத்த தகவலுக்கு தாய் என்ன செய்யணும், பிள்ளையை குறித்து பொறுப்பு இருக்கணும், அந்த கரிசனம் இருக்கணும். நம்ம பிள்ளை எங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க, காலேஜ்ல இருக்கிறாங்களா, ஸ்கூல்ல தான் இருக்கிறாங்களா, வேற எங்க இருக்கிறாங்களா, வேற எங்க சுத்த போயிட்டாங்களா, இல்ல கொடுக்குற காசு எடுத்து வாங்கி கொடுத்தாங்களா, இல்ல என்ன பண்றாங்களா, இதை குறித்த கரிசனம் யாருக்கு இருக்கணும், தாய் தகவலுக்கு இருக்கணும். அதான் மனைவி சொன்னதை அவன் கேட்காம திரும்பி மனோவை காத்திரை சாமிட்டு போறீங்க. பண்ணலாம், விண்ணப்பம் பண்ணலாம். நீங்க ஒரு விஷயம் என்ன செய்யும், இந்த பிள்ளையை குறித்து எங்களுக்கு சொல்லுவோம், வெளிப்படுத்தும் அப்படின்னு கேட்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு மனோவை போனான், கர்த்தர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணிட்டான், கர்த்தர்கிட்ட போய் வேண்டுதல் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுவோமா. என் காரியம் என்ன சொல்லு, என் பிள்ளை காரியம் என்ன, என் பிள்ளை எப்படி
அந்த பிறக்க போகிற பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும் அல்ல சொல்லுவோமா? அப்போ ஒரு விஷயம் எனக்கு மீண்டும் வாங்க சாமி, எனக்கு அதை வெளிப்படுத்துங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு நாம விண்ணப்பம் பண்ணி நாம் வேண்டுதல் பண்ணதாக நான் பண்ணுவேன். அப்ப நம்ம பிள்ளைகளை குறித்து கர்த்தர் தெளிவாய் அவன் பேசுவார். தெளிவாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ ஆவியானவர் என்ன செய்வார்னா, அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் செய்யும் வரல ஓய மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நகோமி வந்து தங்க மருமகளை பார்த்து சொல்றாங்க, இப்போ காரியம் நடக்கும் அல்லே சொல்லுவோமா? போயிட்டு வந்த உடனே அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துக்கு போயிட்டு வந்த உடனே இப்படி நடந்து அப்படின்னா அப்படியா சரி, அவன் அந்த காலத்தை செய்யற வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான், ஓய மாட்டான். அந்த காலத்தை செய்ய முடிக்கிறாங்க அவன் ஓய மாட்டான். நான் வெயிட் பண்ணுவோம் பேசாம அல்லே சொல்லுவோமா? அப்படி அந்த காரியத்தை செய்யற வரையில ஆண்டவர் ரசிக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் யார்? சொல்றத சீக்கிரம் தெரியும். ஆமென் அல்லேலூயா. நீ வேண்டுதல் பண்ண உன்கிட்ட கேட்பா. ஆமென். உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பா. ஐயோ இவ்வளவு நான் பண்ணிட்டே இருக்கிறேன் பண்ணு. உனக்கு அவர் வெளிப்பட வரையில என்ன செய்யுது? ஆமா, ஒரு மனுஷன் நல்ல ஒரு மனுஷன், அவன் முதல் ராஜாவாக்கினான் சவுல அல்ல சொல்லுவா? அந்த பெரிய மின்பந்தத்துக்கு ரொம்ப 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 இருந்தா ஒரு சிறிய குடும்பம், ஓரளவு அந்த ஒரு பாப்புலர் ஃபிகர் யாரும் இல்லை அல்ல சொல்லுவோமா? அப்படி யாரும் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனாலும் இவனை கட்ட தெரிஞ்ச ராஜாவாக்கினார் பாருங்க. தேவ மனுஷன் சொல்றத இவன் கேட்காம போயிட்டான். தேவ மனுஷன் சொல்றத இப்ப ஊழியக்காரன் சொன்னா கேட்கணும். கவனிக்க, ஊழியக்காரன் சொன்னா கேட்கணும். நீங்க இங்க வந்து நோக்காங்க, நீங்க அவங்க ஆண்டவர் சொல்ல போறாரு. ஆமென் அல்லேலூயா. நீங்க யாரும் என்ன பேச போகிறாரு? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதை கேட்க நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்க வேண்டிய இடத்துல நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஒருவேளை நான் உங்களை போல ஒரு நாள் உட்கார்ந்து இந்த நாடு கேட்டு வந்தேன். ஆமென் அல்லேலூயா. இப்ப நான் கேட்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்து கேட்க வந்தேன். எனக்கு சத்தியம் தேவை அல்ல சொல்லுவோமா? எனக்கு சத்தியம் தேவை. நான் கேட்க வேண்டிய இடத்துல தான் நிச்சயமா நான் கேட்டுதான் இருக்க போறேன், கேட்டுதான் இருக்க போறேன். உட்காந்துக்கிட்டு என்ன குழந்தை எங்க வச்சாரு? பேச வேண்டிய கேட்டுக்கிட்டு இருந்தா பேச வேண்டிய இடத்துல வச்சாரு. அல்லேலூயா. நான் ஒரு காலத்துல கேட்டு இருந்தா அங்க அடங்கி ஒடங்கி அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு அல்லேலூயா கற்றுக்கொண்டு சும்மா கிடையாது. 10 மணிக்கு ஆராதனை பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10:50 கிட்ட தான் விவரம் வந்தாங்கல்ல. அப்பதான் பாருங்க ஆராதிக்கு தான் 10:45 இருக்கும், ஆனால் 50 இருக்கும். அல்ல சொல்லுவோமா? அல்ல சொல்லுவோமா? முதல்ல அவங்க தான் வந்து உட்காருறாங்க. அதுவரை நாங்கள் தான் பாடிட்டே இருக்கோம், 3 பேரே தான் பாடிட்டே இருக்கணும். அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன காத்து மழையாங்க, பயங்கரமா மழை பெய்யுங்க. அந்த இடத்துக்கு தான் இப்ப நீங்க சதுசரம் வந்துடுறீங்க. ஆனா அங்க ரோட்ல இருந்து சர்ச்சுக்கு வரதுக்குள்ள பார்த்தா பெண்கள் எல்லாம் வர முடியாது. ஏன்னா இவ்வளவு வர பண்ணா செய்ய முடியும், தண்ணி இருக்கும் பண்ணலாம். பெண்கள்லாம் வந்தா தூக்கிட்டு ஓரளவு என்ன செய்ய முடியும், தூக்கிட்டு வரணும். அதுக்கு மேல வந்து எதிர்பார்த்து வந்துட்டோம். ஆண்கள் நாம சுத்திக்கிட்டு கூட என்ன செய்யலாம், வந்துடலாம். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட தண்ணியிலையும் அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், பாவனை பண்ணி கீழே விட்டுட்டு மேல என்ன செய்யுங்க, கொஞ்சம் சேலைகளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே என்ன செய்யும் வருங்க. அட்டா மழை பெஞ்சாலும் சரிதான், அந்த இடத்துல 150 பேர் 200 உட்காந்து இருப்பாங்க. அட்டா மழையா இருந்தாங்க. சும்மா சொல்லு, பொய் சொல்ல, பொய் சொல்லக்கூடாது சிஸ்டர். அட்டா மழையா இருக்கும். நாங்கள் அந்த 8 மணிக்குள்ள 8:30 உட்காந்துருக்கோம். ஜெபிக்கிற பிள்ளைங்க அந்த தாகத்தோட வந்து சோத்திரம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த தாகம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இயேசுநாதருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆசீர்வாதம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அல்ல சொல்லுவாங்க. அப்ப குருவானதுக்கு ஆசானுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அல்லேலூயா. சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, அப்பா
நீ போய் பேசாம காத்திருப்பான், ஒரு 7 நாளைக்கு என்ன செய்ய காத்துரு அப்படின்னா. முதல் ராஜா பயங்கர சௌந்தரியம் பண்ணவன், நல்ல அழகு, நல்லா ஒரு அந்த அந்த ஜனங்களுக்குள்ள இஸ்ரவேலுக்குள்ள இவன் மட்டும் நல்ல அழிச்சான மனுஷன். கர்த்தர் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணி ராஜா வாங்கிட்டாரு. ஹல்லேலூயா. பெலிஸ்தர் வந்து என்ன செய்யறாங்க, வராங்க. இவரு சொல்ற, அப்பா நீ வெயிட் பண்ணு, ஒரு 7 நாள் வரல காத்திருக்கிறார் பாருங்க. என்ன செய்ய காத்திருக்காங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல். பிரியமானவர்களே, நீங்க 13வது அதிகாரத்துல, 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல 12, 13, 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒண்ணுமா எழுதுறீங்க? கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய், கில்காலிலே பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை, நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். சாமுவேல் சவுலை பார்த்து புத்திமானாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தனக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் இட்ட கட்டளையை நீ என்ன செய்யல? கைக்கொள்ளாமல் போனபடினாலே. அல்லேலூயா. நான் இப்ப யாரை தேடுறேன்? அவனுக்கு பதிலா வேற ஒரு என் இருதயத்துக்கு ஏற்ற. அப்ப சொல்றாரு, ஏன் அப்படி புத்தியமா செஞ்ச? அவன் சொல்ற பாருங்க, இன்னும் சொல்ற, நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று எண்ணி நான் துணிஞ்சிட்டேன். துணிஞ்சு நாம செய்யக்கூடாது. துணிக்கிறமா காரியத்தை செய்யக்கூடாது. துணிக்கிறமா காரியத்தை மனசு கூடாது, செய்யக்கூடாது. அதான் பிரசங்கில வந்து அவர் சொல்றாருன்னா, நீங்க வந்து மிஞ்சின யாரா இருக்காதீங்க. நீங்க யாரா இருக்காதீங்க. 7வது அதிகாரத்துல பிரசங்கி 7வது அதிகாரத்துல நீங்க 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்கின்ற பொழுது மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக நாணியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாய் இராதே, காலத்துக்கு முன்னே நீ சாக வேண்டும். இதான் சத்தியம். இதான் சத்தியம். அவன் மிஞ்சினான் பாருங்க. அதான் சொல்றாரு, அப்பா நீ மிஞ்சின நீதிமான், அது உன் வேலை இல்லப்பா. உன் வேலை என்ன? கர்த்தருடைய சமூகத்தை காத்திருந்து சொன்ன பேசாம என்ன செய்ய? காத்திரு. அதை விட்டு நீ இஷ்டத்துக்கு போய் என்ன செய்ய? பலி செலுத்துவான் வேலை இல்ல. அதையே சொல்லுவாங்க. பாஸ்டர்கிட்ட பார்த்து, ஐயா நீங்க பதில் காத்திருங்க, வீட்டுல இருங்க, ஜோமெண்ட் இருங்க, நான் சாயங்காலம் வரேன்னா, ஐயா வராதீங்க, நான் முடிச்சுட்டேன். வராதீங்க, ஏன் பசி தாங்க முடியல ஐயா? அல்லேலூயா. பசி தாங்க முடியலையா? இல்ல பேசாம என்ன செய்ய? பேசாம கடை சுருண்டு கடை கர்த்தர் அந்த நிலையை பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்னும் ஜீவனை என்ன செய்ய மாட்டார்? எடுக்க மாட்டார்.
ஏன்னா உங்க ஜீவனை அவர் பரிசுத்தப்படுத்துவா, உங்க ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவா, உங்க சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவா. ஏன்னா அவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அவர் பரிசுத்தப்படுத்தி அவர்கள் ஆசீர்வதிக்கிறது. ஏன்னா அவர் குற்றமற்றவர்களை விடுகிற அல்லேலூயா. அவர்களை குற்றமுள்ளவர்களாக விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. குற்றமுள்ளவர்களை அவர் குற்றமற்றவர்களை விடுகிறதோ அல்ல சொல்லுவோமா? குற்றமற்றவர்களை குற்றவாளியாக்க தேவன் விடுகிறார். அப்போ யாரு குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள்? குற்றம் உள்ளவர்களை குற்றம் இல்லாதவர்கள் சொல்லுவோம் தேவன் அல்ல. குற்றம்னா குற்றம், குற்றம் இல்லைன்னா இல்ல. அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அவன் என்ன செஞ்சா? மிஞ்சி நான் பாருங்க, எண்ணி மிஞ்சி என்ன செஞ்சான்? அவன் வந்து துணிந்து போய் செய்யறான். துணிந்து சர்வன தகப்பனை செலுத்துறான். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? துணிஞ்சு பேசாதீங்க, மிஞ்சி பேசிடாதீங்க. மிஞ்சி நீதிமான என்ன செய்யுங்க? கொஞ்சம் யோசிக்கணும். நீங்களும் நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிக்கணும். எல்லா காரியத்திலும் மிக கவனமா இருக்கணும். யோசிக்கணும். கட்டுப்பட்டு என்ன செய்வது? போய் அவங்க தெருவில் பேசுறாங்க, நாம தெருவில் மிஞ்சி போய் என்ன செய்யக்கூடாது? உன்னதான் பேச முடியுமா? உன்னதான் அடிக்க முடியுமா? உன்னதான் இருக்கணுமா? என்னன்னு பண்ண முடியாதா? என்ன செய்ய முடியாதா? அப்படின்னு அவங்க வீட்டில் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உனக்காக என்ன செய்வாரு? நியாயம் தீர்ப்பாரு. அல்லேலூயா. அவர் வழக்காடுவார். அவர் வழக்காடு அவர்கிட்ட விட்டுடுங்க. அவர் சரியா நீதி செய்வார். அவர் சொல்றாரு, நீ இந்திய நீதிமானா இருந்தா உன்னை என்ன செய்ய? நீ எடுத்துக்கொள்ற. மிஞ்சின கிறிஸ்துவா இருந்தா நீ ஏன் சாக்க போற? அப்படி இருக்க. அப்ப மிஞ்சின கிறிஸ்தன் சீக்கிரத்துல செத்துக்குவான். மிஞ்சின நீதிமான் அவன் தன்னை என்ன செய்வான்? புத்திமான் என்று எண்ணி அவனே தன்னை தானே எடுத்துருவான். அதுக்காக தேவ பிள்ளைகளை தேவன் சபைக்கு கொண்டு வருவது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நிலை என்ன? நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தான் ஜெய. ஏன்னா அவர் ஜெய கிறிஸ்து, நீங்கள் நான் ஜெயம் பெறுவதை காணப்படுகிறோம். நீங்கள் நான் யாருக்கு ஜெயிக்கக்கூடியவர்கள், வெற்றி அடையக்கூடியவர்கள், ஜெயத்தை சுதந்திரிக்கிறவங்க. அல்லேலூயா. போர்க்களத்தில் நாம் நிற்கும் பொழுது நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டியது, நம்ம தோத்து போகிறதா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ விண்ணப்பம் பண்ணு. விண்ணப்பம் பண்ணாம நீ துணிந்து போய் என்ன செய்யாத? வா கேட்டுடுவோம், வச்சுக்குவோம், பார்த்துக்குவோம், தீர்த்துக்குவோம். அல்லேலூயா. அது மாம்சம், அது மாம்சம் சொல்லுது. அல்லேலூயா. அது மாம்சம். அப்போ அவனுக்கு மாம்சம் என்ன செய்யல? அழியல. அவனுக்கு மாம்சம். மாம்சம் என்னது? சுயம். அதெல்லாம் சுயம் இல்லை. இன்ஜினை பார்க்காது. இன்ஜினை நீதிமானா இருக்காது, இன்ஜினை குஷ்டமா இருக்காது. அவன் என்ன செஞ்சான்? தேவ சமூகத்துக்கு போத்த, கர்த்தருடைய சமூகத்துக்கு போத்த விட்டுட்டான். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை என்ன? எங்க வந்து நிக்கணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். கர்த்த உயர்த்து. மாத கர்த்த உயர்த்து இல்லை. ஒரு 5 நிமிஷம் கர்த்த உயர்த்தி பாருங்க. அவன் பிரச்சனை பிரச்சனை இருக்கா? ஒரு 5 நிமிஷம் கர்த்த உயர்த்தி போய்ட்டு போடு. அது ஜெயமா மாத்திடுவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம மாம்சத்துல போய் என்ன செய்ய? போராடக்கூடாது. மாம்சத்துல போராடனா நீங்க நானும் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? ஜெயத்தை பெற முடியாது.